இந்த பொசிஷன்ல வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒயிட்‌க்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் யோசிங்க. ஸோ பிளாக் லாஸ்ட் மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் D8 வச்சிருக்காங்க. இந்த குயின் அட்டாக் பண்ணியிருக்காங்க. குயின மூவ் பண்ண முடியாது. குயின மூவ் பண்ணா பின்னாடி ரூக் போகுது. பட் இந்த இடத்துல வந்து பிளாக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கு. ஒயிட் கிட்ட பார்த்தீங்கன்னா, ரூக்கு, குயினு அண்ட் ரூக் 3 பீசஸ் இருக்கு. பிளாக் கிட்ட பார்த்தீங்கன்னா, ரூக்கு, குயினு, பிஷப் 3 பீஸ் இருக்கு. 2 பேர்ட்டயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் பீசஸ் தான் வந்து ஆக்ஷன்ல இருக்கு. பட் ஒயிட் கிட்ட வந்து ரூக் எக்ஸ்ட்ராவா இருக்கு. பிளாக் கிட்ட பிஷப் தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மெட்டீரியலோட ஃபைட்டிங்ல. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்வியஸா தோன்ற மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயின் D8. ஓகே. இந்த குயின் D8 வந்து உங்களுக்கு ரொம்ப இன்டியூட்டிவாவே தோணியிருக்கும் இல்லையா? ஏன்னா பின்னாடி பேக் ஹேண்ட் வீக்னஸ் இருக்கு. நம்மள்ட்ட 2 ரூக் இருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு அந்த குயின் D8 வந்து இன்டியூட்டிவாவே தோணியிருக்கும். ஓகே. இந்த இடத்துல குயின் D8 கேப்சர் பண்ணா, ரூக் D8, பிஷப் D8னா ரூக் E8ன்னு மேட் ஆகுது. இது இல்லாம டைரக்ட்டா பிஷப் D8 கேப்சர் பண்ணா, டைரக்ட்டாவே ரூக் E8 மேட். ஓகே. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ்‌க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.